கம்பம் தொகுதி தவேக சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா கம்பம் காந்திஜி நினைவு நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் சிகிச்சை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கம்பம், உத்தமபாளையம் மற்றும் சின்னமனூர் பகுதிகளில் இயங்கி வரும் அரசு மருத்துவமனைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகளை அரசின் நிதியை எதிர்பார்க்காமல் தனது சொந்த நிதியிலேயே மேம்படுத்துவதாக தெரிவித்தார். அதேபோல் மருத்துவமனை வளாகத்தின் தூய்மை, கழிவறை வசதிகள் மற்றும் குப்பை தொட்டிகள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்பதையும் நேரில் ஆய்வு செய்தார். நம்முடைய கம்பம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நான் அளித்திருந்தேன். அந்த தேர்தல் வாக்குறுதியில் முதல் பணியாக இன்று கம்பம் அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்தோம். அதே போன்று அம்மா உணவகத்தை ஆய்வு செய்தோம். அருமையாக நல்லா இருக்கு. ஒரு சில குறைகள் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ பெருமக்களும் செவிலியர் பெருமக்களும் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் டாக்டர் பற்றாக்குறையாக இருக்கு. சில அடிஷனலான சில மருத்துவ உபகரணங்கள் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்று அதிகாலையே கம்பம் அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்திருக்கின்றோம். என்னுடைய தேர்தல் அறிக்கையிலே கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும், நல்லதோர் மருத்துவத்தை நம்முடைய கம்பம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நான் அளித்திருந்தேன். அந்த தேர்தல் வாக்குறுதியில் முதல் பணியாக இன்று கம்பம் அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்தோம். அதே போன்று அம்மா உணவகத்தை ஆய்வு செய்தோம். அருமையாக நல்லா இருக்கு. ஒரு சில குறைகள் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ பெருமக்களும் செவிலியர் பெருமக்களும் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் டாக்டர் பற்றாக்குறையாக இருக்கு. சில அடிஷனலான சில மருத்துவ உபகரணங்கள் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அவர்கள் கூறிய அடிஷனல் மருத்துவ உபகரணங்கள், பெட்டு, இது போன்ற அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து உள்ளே நிறைய முள் எல்லாம் படர்ந்து இருக்கு. அதெல்லாம் ஓரிரு நாட்களில் வெட்டி நோயாளிகள் வாக்கிங் போகிற மாதிரி நல்ல ஒரு மனநிறைவோட இனி கம்பம் மருத்துவமனைக்கு நாம் வந்தால் பரிபூர்ணமாக குணமடைந்து செல்வோம் என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு நோயாளிக்கு கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர்களுடன் கரம் கோர்த்து, இங்கே பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அத்தனை பேருடன் கரம் கோர்த்து ஒரு சிறந்த மருத்துவமனையாக நம்முடைய கம்பம் அரசு மருத்துவமனையை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக 234 சட்டமன்ற தொகுதியிலும் கம்பம் மருத்துவமனை ஒரு முன்மாதிரி தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனையாக நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய டாக்டர் மற்றும் பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் நிச்சயமாக கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சிடி ஸ்கேன் இல்லாமல் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. அது கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கணும். மருத்துவர்கள் இங்கே பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள்லாம் அழைத்து ஒரு மீட்டிங் ஒன்று போட போகிறோம். அந்த மீட்டிங்கில் என்னென்ன குறைகள் இருக்குது, இப்போ சிடி ஸ்கேன் இல்லைன்னு சொன்னீங்க, வேறு என்னென்ன குறைகள் இருக்குது, எது சாத்தியம், உடனடியாக கொண்டு வருவதற்கு எது சாத்தியம். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், பெரும்பாலும் அரசு உதவியை பெரும்பாலும் எதிர்பார்த்து இருக்க போவது இல்லை. பெரும்பாலும் என்னுடைய சொந்த நிதியில் எவ்வளவு நான் செய்ய முடியுமோ அதை உடனடியாக நான் செய்து கொடுப்பேன். என்னால் சொந்த நிதியில் செய்த பின்பு அரசு உதவியும், பெரிய பெரிய விஷயங்களுக்கு அரசு உதவியும் உடனடியாக பெற்று ஒரு சிறந்த மருத்துவமனையாக நம்முடைய கம்பம் மருத்துவமனையை இங்கிருந்து நம்ம தொடங்குவோம். ஆரம்பத்தை இங்கிருந்து தொடங்குவோம். கம்பம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் உள்ள மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அதன் தரத்தை உயர்த்துவதற்கு கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே அரும்பாடுபடுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். The Chennai Silks in Mega Summer Sale.